ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வெங்கன். இதுக்கு முன்னாடி நான் ஹைதராபாத்தில் வந்து நிறைய விளாக் போட்டிருப்பேன். கோவா இந்த மாதிரி விளாக்லாம் போட்டிருப்பேன். என்னோட சேனலில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். நல்லா இருக்குமான்னு கேட்டால் தெரியாது, நல்லா தான் இருக்கும். அங்கே என்ன நடக்குதோ அதை தான் நான் எடுத்து போட்டேன். ஆனால் கோவாவில் நான் போனது என்னன்னா, கோவா சீசன் வந்து வேற, நாங்கள் போன சீசன் வேற. நான் போனது கோவா சீசனே கிடையாது. ஏழாவது கர்மாந்திரம்னு ஒன்றும் புரியல. எதிர்மாறா ஒரு சீசன்ல போயிருக்கும். அந்த சீசன்ல மழை தான் பெய்யுது, எதுவுமே இல்லை. என்ன பண்றது, அங்க வந்து தெலுங்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க, நிறைய பேர் கன்னடா ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. பட் தெலுங்கு தமிழ் பேசுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க பேசுறதெல்லாம் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் பேசுவாங்க. நம்ம தமிழுக்கும் அந்த தமிழுக்கும் டிஃப்ரெண்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நான் அதுக்கப்புறமேட்டு நான் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டேன். வந்து கொஞ்சம் ரொம்ப நாளாகிடுச்சு. இன்னும் வீடியோ எதுவும் எடுத்து போடலான்னு பார்த்தா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வேலைக்கு போகணும், என்ன பண்ணுறது. இங்கே வந்து எதுவும் வேலை தேடினா அவங்கள்ட்ட போய் நம்ம அடிமையாகவே வேலை பார்க்கணுமாடான்னு நினச்சா டென்ஷனாக இருக்குது. ஏற்கனவே அங்கே ஹைதராபாத்தில் ப்ரெஷராக தான் இருக்கும், ரொம்ப ப்ரெஷரு. அது இல்லாமல் இங்கே வந்து மறுபடியும் நம்ம ஒரு அடிமையாக வேலை பார்த்து என்ன பண்ண போகிறோம், ஓடி ஓடி சம்பாதிக்க தான் போகிறோம். சம்பாரிச்சு என்ன பண்ண போகிறோம், சாப்பிட தான் போகிறோம். அந்த காசில் சாப்பிட போகிறோம், சுத்த போகிறோம். அது நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாமையே ஸ்மார்ட் ஒர்க் பண்ணியே நம்ம வந்து சம்பாரிச்சிடலாம். ஆனால் நம்ம வீட்டில் சொன்னோம்னா அப்படிலாம் இல்லை, நீ வேர்வை செஞ்சு உழைச்சாதான் உனக்கு வந்து உன் காசு வந்து கையில் நிற்கும் அப்படின்றாங்க. நானா சொல்லிட்டேன், ஆல்ரெடி அந்த வேலையெல்லாம் பார்த்தாச்சு, பார்க்க வேண்டிய எல்லா வேலையும் பார்த்தாச்சு. அதுலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்திருக்கேன். மறுபடியும் போய் அந்த இடத்துலையே போய் வேலை பாரு அப்படின்னா கொஞ்சம் இதாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீடியோ வேற சும்மா ஆகும்னா ஆஃப் ஆகிட்டு டென்ஷனாக இருக்கு. அதுதான் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. ஆனால் அவங்க வந்து அடுத்தவங்க கீழே போய் வேலை பார்க்கணுன்னே நினைக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு லெவலில் நினச்சி ஒரு முன்னேறலான்னு பார்த்தோம்னா இங்கெல்லாம் பணம் தான் எல்லாமே. மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். எல்லா இடத்துலையும் இருக்கு. ஓகே, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் தமிழ்நாட்டில் வந்து. இதுக்கப்புறம் போக போக அவங்களுக்கு வந்து நிறையா நல்லா நான் பேசுவேன். பேசுறது நல்லா கரெக்டாக நல்லா பேசுகிறேன்னான்னு பாருங்கள். சளி வேற பிடிச்சிருச்சு, கார்த்திகை தீபம் வர ஆரம்பிச்சிருச்சா. இதுக்கப்புறம் அவ்வளோதான் மழை வராது, இனிமேட்டு ஃபுல்லாக பனி தான். நல்லாயிருக்கும், கிளைமேட்லாம் சூப்பராக இருக்கும். அது எங்கள் ஊர் சொல்லவா வேணும், நல்லா தான் இருக்கும். போக உங்களுக்கு வந்து இனிமேட்டு வீடியோ ரெகுலராக போடலான்னு இருக்கேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.